ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு கேர்சல் கேம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒன்று சார்ட் பேப்பரில் எனக்கு ஒரு 10 வயது குழந்த ட்ராயிங் பண்ணி கொடுத்தது. காரு, ஸ்கூட்டி, தங்க செயின், காயின், அழகு சாதன பொருட்கள், பிள்ளைங்களுக்கு தேவையான பாசி, ஃபாரின் கரன்சி, வீடு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு சிறப்பான வேதாகம புஸ்தகம். இப்படி நீங்கள் அந்த ஒவ்வொரு பேப்பரையுமே மடித்து இப்படி போட்டுக்கோங்க. மடித்து போட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களையும் எடுக்க சொல்லுங்கள். அவங்க யாருக்கு பைபிள் இந்த பைபிள் புஸ்தகம் வருதோ அவங்க தான் அந்த கேம்ஸோட வின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேம்ஸை நீங்கள் வந்து 4 to 5 டைம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடத்துங்க. அப்போ தான் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு தீம் நான் வந்து சொல்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நல்ல கார் வாங்குகிறோம், ஸ்கூட்டி வாங்கினா ஒரு சந்தோஷம், தங்க செயின் வாங்கினா சந்தோஷமாக இருப்போம், காய் நிறைய சேர்த்து வைக்கிறோம், தங்க காயினாலும் இந்த எதுனாலும் பணம்னா சேர்த்து வைக்கிறது, நம்ம அழகுபடுத்துகிற ஒரு சந்தோஷம், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, பாசி வாங்கி கொடுக்குற, வீடு கட்டுறதுல, அப்புறம் வெளிநாடு போகிறதுல எல்லாருமே இதில் தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் சந்தோஷமாக இருந்தாலும் அது ஒரு சில நேரத்தில் அது நிரந்தரமாகவே இருக்க மாட்டுக்கு. அதுக்கு தான் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மனதார முழு மனசோட நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் தான் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆமாங்க, இயேசு தாங்க வழி, அவர் தான் சத்தியம், வேறு யாருமே ஜீவன் கிடையாது. இந்த ஆண்டவரை இயேசு நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நம்புங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷத்தை தருவார். தேங்க்யூ. தேங்க்யூ.